இங்க ஒருத்தன் அவனோட ஒய்ஃபை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். தூங்கும்போது கூட அவளோட முடிய கையில பிடிச்சிட்டே தூங்குறான். இந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளோட முடி அவளே கட் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணு அவன் தூங்கிட்டு இருக்க கேப்ல அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறா. இவளோட ஹஸ்பண்ட் தூங்கி எந்திரிச்சு பாக்குறான். பக்கத்துல இவள காணோம். இவன் உடனே அவ போன்ல இருக்க டிராக்கிங் ஐடியா ட்ராக் பண்றான். இந்த பொண்ணு அங்க இருந்த 2 டாக்ஸி டிரைவர் கிட்ட எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, ப்ளீஸ் சீக்கிரம் இங்க இருந்து எங்கேயாவது என்ன தூரமா கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றா. அதுல ஒரு டாக்ஸி டிரைவர் நீங்க காசை தந்தீங்கன்னா உங்களை எங்க வேணா கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இந்த பொண்ணு என்கிட்ட காசு இல்ல, வேணும்னா என்னோட போனை வச்சுக்கோங்கன்னு சொல்றா. அப்ப அவளோட போனை பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் அவளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. இவன் உடனே அந்த போனை கீழே போட்டு டொம்முன்னு உடைச்சறா. அங்க இருந்த இன்னொரு டாக்ஸி டிரைவர் அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை அவனோட கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அங்க வந்து இங்க ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களான்னு அங்க இருந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கேட்கறான். அவன் ஒண்ணுமே பேசாம சும்மா நிக்கிறான். இவன் உடனே நான் உனக்கு நிறைய காசு தரேன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கறான். இந்த டாக்ஸி டிரைவர் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போயிடறான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவ கூட இருந்த டாக்ஸி டிரைவருக்கு நான் உனக்கு நிறைய காசு தரேன், அந்த பொண்ணு என்கிட்ட விட்டுருன்னு சொல்லி கேட்கறான். இவன் அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட கார்ல லாக் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறான். இந்த பொண்ணு அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட தேங்க்யூன்னு சொல்றா. அவன் கூட இருந்த டாக்ஸி டிரைவர் அவனை பார்த்து உன்ன மாதிரி நான் ஒரு முட்டாள நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல, வந்து காசை விட்டுட்டு இந்த பொண்ணை போய் காப்பாத்திருக்கேன்னு சொல்றான். இவன் உடனே காசை விட மனுஷங்க தான் முக்கியம்னு சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்ஸி டிரைவர் காப்பாத்தின பொண்ணு அங்க வந்து அவனுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்றா. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த டாக்ஸி டிரைவர் என்னது கார் கிஃப்ட் பண்றியான்னு கேட்கறான். இந்த பொண்ணு உடனே என்னோட ஹஸ்பண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப அவரோட சொத்து எல்லாமே என்னோடதுன்னு சொல்றா. இந்த டாக்ஸி டிரைவர் வாய் கூசாம நானும் உங்களை காப்பாத்ததான் வந்தேன்னு போய் சொல்றான். இந்த பொண்ணு அவனை கண்டுக்காம அவளை காப்பாத்தின டாக்ஸி டிரைவர் கிட்ட நம்ம 2 பேரும் இந்த கார்ல ஒரு டிரைவ் போலான்னு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா.